ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சாந்திரா பிக் பாஸ் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி பிரஜின் அண்டு திவ்யா, ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி ரிவீல் பண்ணிட்டாங்க சாந்திரா திவ்யா கிட்ட. ஸோ திவ்யா வந்து சொல்கிறாங்க, எனக்கு புரிஞ்சிச்சு அப்போவே. சாந்திரா சொல்லியிருந்தாங்களா, இந்த சீக்ரெட் டாஸ்க் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லோரும் வச்சு செய்கிறேன்டா, ஃபஸ்ட்டு டே திவ்யா வச்சு செஞ்சிங்கல்ல, இப்போ நான் உங்களை வந்து வச்சு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சாந்திரா பேசிகிட்டு இருந்தாங்க திவ்யா கிட்ட. ஸோ அந்த டைமில் எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் டாஸ்க் கிடச்சிருக்கு அப்படின்னு திவ்யா வந்து சொல்கிறாங்க. திவ்யா மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து சபரி பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சபரி கீழ் வந்து எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 நாளில் வந்து இவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் தான் வந்து சபரி சொன்னது கேட்க வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்தது கெஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பாரு வந்து ப்ரமோவில் வந்திருக்காங்க. என்ன ப்ரமோனா, அந்த 4 பேர் 4 விதமாக தான் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோ வந்தது இல்லையா, அந்த ப்ரமோவை பற்றி தான் வந்து கெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரஜின் சொல்கிறாங்க, பரவாயில்ல இது வந்தால் என்ன, வந்துட்டு போட்டோம் அப்படின்னு. அடுத்தது வாட்டர்மெலன் உண்மையாலுமே வந்து நல்லவர் தான். ஆனால் பாருக்கிட்ட சேர்ந்தாலே, பாருன்னு சொல்லலை, குட்டிச்சாத்தான் கிட்ட சேர்ந்தாலே வந்து அவரால் வந்து எதுவுமே வந்து தெளிவாக யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா அவர் மட்டும் என் கூட ஜெயிலுக்கு வந்தாங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு திவ்யா வாட்டர்மெலனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது அமித்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போது இந்த ஹவுஸ்மேட்ஸ் நம்மளை சொல்கிறாங்க இல்லையா, 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க, 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு. யார் 4 பேர்? 3 பேர் தான் இருக்கும். அமித் வந்து சரியான பேக் ஸ்டாபிங். அதுக்கு இது வந்து சாந்திரா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரஜினா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நேருக்கு நேராக பேசுகிறவங்க கூட பரவாயில்ல, ஆனால் இந்த முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க இருக்காங்களே, அதுதான் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு. பை த வே இதெல்லாம் வந்து பிரஜின் யாரோட ஃபேஸ் பார்த்தும் சொல்லலை. ஸோ அமித்தை சொல்லணும்னா அமித் மூஞ்சி பார்த்து சொல்லியிருக்கலாம், பார்வை பார்த்து குட்டிச்சாத்தான்னு சொல்லியிருக்கலாம், ஸோ வாட்டர்மெல்ல பார்த்து சொல்லலாம் இவங்க. ஸோ இவங்களும் அதே தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மக்களே. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.